RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதில் நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இது உங்களுடைய வாய்ஸா இப்ப செங்கோட்டையன் பேசுறாரா? பாஜகவுடைய வாய்ஸா செங்கோட்டையன் பேசுறாரா? யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ்ல தான் அவங்க பேசுவாங்க. இதில் பாத்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க. அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. இல்ல, இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட 2019 இருக்கட்டும், 21 24 ஆகிய தேர்தல் தோல்வி காரணம் எடப்பாடி தான். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா டிடிவி தினகரன்ல சேர்த்திருக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாம், சுசிலாமா சேர்த்திருக்கலாம். மாதிரி அவரோட இவங்கெல்லாம் சேர்த்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். நீங்க இது எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். எனக்கு தேவை எங்களுக்கு தேவை இங்கே நடைபெறுகிற இப்போ பார்த்தீங்கன்னா தெருவில் கூவி விற்கிறாங்க. என்னதை விற்கிறாங்க? ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டே இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. லாக்அப் டெத்து 24 டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு டெத்துக்கு மட்டும்தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்னைக்கு 4-5 தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க. இப்போ போயிட்டு அங்கே இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன். அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய TRP ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் மாநில தலைவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு 19 சொல்லியிருக்காரு. நான் தேதி வாரியாக 2 கம்பெனிக்கு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அது பிறகு பதிலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன். அங்கே தரவே இல்லை இதுவரைக்கும். அதனால் நாட்டில் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்கிறாங்க. அதில் டேரிஃபில் உயர்த்தியிருக்காங்க, டெபாசிட்டுக்கு உயர்த்திட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.